கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக பனையூர் தவேக அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரி விசாரணை மேற்கொண்டார். விஜய் பரப்புரை வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சி விவரங்களை சிபிஐ கேட்டதாக தவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கரூரில் தவேக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூரில் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டு விசாரித்து வரும் நிலையில் சிபிஐ அதிகாரிகளின் மற்றொரு குழு பனையூர் தவேக அலுவலகத்தில் சோதனை நடத்த திட்டமிட்டிருந்தது. அந்த வகையில் பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்திற்கு வருகை தந்த சிபிஐ அதிகாரி பெனிக் விசாரணை மேற்கொண்டதோடு அங்குள்ள ஆவணங்களை பார்வையிட்டார். அலுவலக ஊழியர்கள் மட்டுமே இருந்த நிலையில் அதன் பின்னர் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். சுமார் 1 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார் விஜயின் பரப்புரை வாகனத்தின் சிசிடிவி காட்சிகளையும் பரப்புரையின் போது யாரெல்லாம் பங்கேற்றார்கள் என்பது போன்ற விவரங்களை வழங்குமாறு சிபிஐ கேட்டதாக தெரிவித்தார். அதாவது அவங்க பொதுவான டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சிசிடிவி போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். சம்மன் இதை டீடைல்ஸை கேட்டு தான் இன்னைக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. வந்தா கண்டிப்பா எங்க தரப்புல நாங்கள் ஆஜராகி எங்களுடைய விளக்கத்தை கொடுப்போம். அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. இதனிடையே கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பேக்கரி கடை உரிமையாளர் உள்ளிட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். வேலுச்சாமிபுரத்தில் செயல்படும் வணிக நிறுவனங்கள், கடைகள், கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினர், உறவினர்கள், காயமடைந்தவர்கள் என நூற்றுக்கணக்கானோருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. சாட்சியங்களை அங்குள்ள சுற்றுலா மாளிகைக்கு வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பேக்கரி கடை உரிமையாளர், இ-சேவை மைய உரிமையாளர், எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளர் உள்ளிட்ட 11 நபர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதனிடையே சிபிஐ உதவி கண்காணிப்பாளர் முகேஷ்குமார், ஆய்வாளர் மனோகரன் மற்றும் சிபிஐ வழக்கறிஞர் ஆகியோர் ஆவணங்களுடன் கரூர் குற்றவியல் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் பரத்குமாரை சந்தித்தனர். நீதிபதியின் தனி அறையில் சுமார் 15 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நடைபெற்றது. வழக்கு தொடர்பான கூடுதல் ஆவணங்களை கேட்பதற்காகவும் ஆவணங்களை சரிபார்ப்பதற்காகவும் சிபிஐ அதிகாரிகள் சென்றதாக கூறப்படுகிறது.